காப்பீட்டு ஆலோசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நோ யுவர் ப்ராடக்ட் சீரீஸின் 15வது பாகமாக இன்று நாம் பார்க்க இருப்பது நேஷனல் டீச்சர் சுரக்ஷா பாலிசி. இது முதல்ல நேஷனல் இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எவர் ப்ராடக்ட் ஃபார் டீச்சர்ஸ்க்காக மட்டுமே அவங்களோட இன்சூரன்ஸ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு பேக்கேஜ் பாலிசி மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எவர் ப்ராடக்டா இதை நேஷனல் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 24/7 வேர்ல்டு வைடு பிஏ கவர், 11 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர், தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவர், இந்த 3 இன்பில்ட் கவர்ஸா இருக்கு. அது போக 3 ஆப்ஷனல் கவர்ஸும் இதில் எடுத்துக்கலாம். அது என்னன்னா டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட், பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியில இது டேபிள் 3 பெனிஃபிட்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு டெம்பரரியா டோட்டலி ஒரு பகுதி டிசேபிள் ஆயிருந்ததுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய சேலரி லாஸை இது நமக்கு காம்பன்சேட் பண்ணும். லேப்டாப்போ டேப்லெட்டோ அதையும் கவர் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷனல் கவரா. அது போக அவருக்கும் அந்த டீச்சர் அவரோட ஃபேமிலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு கவரா எடுத்துக்கலாம். யார் இந்த பாலிசி அவைல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்போசர் ஒரு டீச்சரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டீச்சரோட ஸ்பவுஸ் ஹஸ்பண்டாவோ இல்லாட்டி ஒய்ஃபாவோ இருக்கலாம். அவங்களும் ஒரு டீச்சரா இருந்தா ஒரே பாலிசியில அவர் தனக்கு ஒரு சம் இன்சூர்ட் தனியா எடுத்துக்கலாம். யார் டீச்சர் அப்படின்னா அவங்க ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல டீச்சராவோ இன்ஸ்ட்ரக்டராவோ கோச்சாவோ இருக்கணும். இல்லாட்டி ஒரு கார்பரேட் நான் கார்பரேட் ஆர்கனைசேஷன்ல டீச்சிங் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் டீச்சர்னு கன்சிடர் பண்ணலாம். இது போக ஒரு ஃப்ரீலான்ஸ் டியூஷன் எடுக்கிறவங்க, ஃப்ரீலான்ஸ் டீச்சர், அவங்க கூட ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸ்ல இந்த பாலிசியை அவைல் பண்ணிக்கலாம். நான் இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறேன், நான் இந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட இந்த நேஷனல் டீச்சர் சுரக்ஷா பாலிசியை அவைல் பண்ணிக்க முடியும். இதுல என்ன சம் இன்சூர்ட் என்னென்ன பிளான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 4 பிளான் இருக்கு. பிளான் ஏ, பி, சி, டி. பிளான் ஏ பிஏவோட சம் இன்சூர்ட் 5 லட்சம். பிஏல எவ்வளவு சம் இன்சூர்டோ அதுல 10% தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் இன்சூர்ட். அப்ப சம் இன்சூர்ட் 5 lakhs ஏ பிளான் செலக்ட் பண்ணியிருந்தா கிரிட்டிக்கல் இல்னஸோட சம் இன்சூர்ட் 50,000. பிஏ சம் இன்சூர்ட் 10 lakhs பிளான் பின்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் 1 லட்சம். பிளான் சில 25 lakhs அதோட கிரிட்டிக்கல் இல்னஸ் 2.5 lakhs. பிளான் டில பிஏ சம் இன்சூர்ட் 50 lakhs கிரிட்டிக்கல் இல்னஸ் 5 lakhs. இதோட ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ரப்போசரா இருந்து இந்த பாலிசியை எடுத்துக்க முடியும். பிளான் சி அண்ட் டி 25 லட்சம் 50 லட்சம் பிஎஸ் சம் இன்சூர்ட் செலக்ட் பண்ண விரும்புறவங்க அவங்களோட ஆனுவல் இன்கம் ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும். முதல் இன்பில்ட் கவர் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட். டெத் ஆச்சு அப்படின்னா 100% ஆஃப் த சம் இன்சூர்ட் அப்படியே கிடைக்கும். இப்ப 10 lakhs சம் இன்சூர்ட் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா டெத் கவர்ல அவருக்கு 100% சம் இன்சூர்ட் அப்படியே கிடைக்கும். பெர்மனன்ட் டோட்டல் டிசேபிள்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 100% ஆஃப் த சம் இன்சூர்ட் அவருக்கு திருப்பி கிடைக்கும். ஒரு கண்ணோ இல்லாட்டி ஒரு காலோ மட்டும் போயிருந்ததுன்னா 50% ஆஃப் த சம் இன்சூர்ட் கிடைக்கும். இது பெர்மனன்ட் பார்ஷியல் டிசேபிள்மெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி உடம்போட பாகங்கள்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாகம் மட்டும் டிசேபிள் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு டாக்டரோட சர்டிபிகேட் பிரகாரம் 1ல இருந்து 50% ஆஃப் த சம் இன்சூர்ட் நம்ம திரும்பி வாங்கிக்கலாம். இப்ப கை விரல்ல முதல் பகுதி ஒரு விரலும் 3 பகுதியா பிரிஞ்சிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஃபலாஞ்ச் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் டாக்டர் சர்டிஃபை பண்ணிருக்கணும். அந்த ஒரு விரலோட ஒரு பகுதி மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு, பார்ஷியலி டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்குரிய காம்பன்சேஷன் சம் இன்சூர்ட்ல இவ்வளவு பெர்சன்டேஜ்னு டிக்ளேர் பண்ணி அதை நம்ம வாங்கிக்க முடியும். இது போக இதுல ஒரு அடிஷனல் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணும்போது அவர் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டால் அவருக்கு 10% ஆஃப் த சம் இன்சூர்ட் அடிஷனலா கிடைக்கும். டெத் சம் இன்சூர்ட் போக இன்னொரு 10%. இப்ப 10 லட்சம் ரூபாய் சம் இன்சூர்ட் வச்சிருக்காரு அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் இந்த காமன் கேரியர்ல டிராவல் பண்ணி டெத் ஆனதுனால அவரு அடிஷனலா வாங்கிக்க முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம இந்த டெத் பெனிஃபிட் டியூ டு காமன் கேரியரை தவிர பாக்கி எல்லா பெனிஃபிட்ஸையும் நம்ம சேர்த்து பார்த்தா சம் இன்சூர்ட் 10 லட்சம் செலக்ட் பண்ணியிருந்தா மேக்சிமம் எல்லா டிசேபிள்மெண்ட்டும் ஆட் ஆகி டெத் டிசேபிள்மெண்ட் எல்லாம் ஆட் பண்ணாலும் 10 லட்சம் ரூபா தான் வாங்கிக்க முடியும். டெத் டியூ டு காமன் கேரியர்ங்கிறது அது அடிஷனல். எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா வார் அண்ட் அலைடு பெரில்ஸ் அது எக்ஸ்க்ளூடட்.
தானே வேணும்னே காயப்படுத்திக்கிட்டு இல்லாட்டி வந்து சூசைடு அட்டெம்ப்டட் சூசைட் பண்ணியிருந்தா அது எக்ஸ்க்ளூடட். லிக்கரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஏதாவது ஆக்சிடென்ட் வந்திருந்தா அது எக்ஸ்க்ளூடட். இப்ப வேற ஒரு ஏவியேஷன் பலூனிங் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தால், ஆனா நீங்க ஃபேர் பேயிங் பேசஞ்சரா இருந்தா கவர் ஆகும். அது இல்லாம நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா அதுல ஈடுபட்டு இருக்கீங்க, அதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா கவர் ஆகாது. சட்டத்தை வந்து மீறி ஒரு கிரிமினல் இன்டென்ஷனோட ஒரு செயல் செய்யும் போது அதனால ஒரு லாஸ் ஏற்பட்டா அது கவர் ஆகாது. நீங்க அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், இந்த ராக் கிளைம்பிங், மவுண்டைன் கிளைம்பிங், ராஃப்டிங், மோட்டார் ரேசிங் இந்த மாதிரி இதுல நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா அதுல தெரிஞ்ச அந்த விளையாட்டு தெரிஞ்ச ஒரு நிபுணரா பார்ட்டிசிபேட் பண்ணி அதனால வரக்கூடிய பர்சனல் ஆக்சிடென்ட்டுக்கு நீங்க இதுல கிளைம் வாங்க முடியாது. நியூக்ளியர் ஆக்சிடென்ட் ரிலேட்டட் பெரில்ஸ்க்கு கிளைம் வாங்க முடியாது. சட்டத்தை மீறி ஏதாவது ஒரு செயல் வில்ஃபுல்லா, அதாவது நான் வேணும்னே சட்டத்தை மீறி ஒரு காரியம் பண்ணுவேன்னு இறங்கி செய்யும் போது நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டுக்கு இந்த கிளைம் கிடைக்காது. ரெண்டாவது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இன்பில்ட் கவர் கிரிட்டிக்கல் இல்னஸ். கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறது வந்து ஒரு பெனிஃபிட் போர்ஷன், அதாவது பெனிஃபிட் பாலிசின்னு சொல்லலாம். எப்படின்னா இது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவையில்லை. இதுக்கு இந்த 11 கிரிட்டிக்கல் இல்னஸ் இந்த கவர்ல கவர் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா கேன்சர், ஹார்ட் அட்டாக் ஆஃப் ஸ்பெசிஃபைட் சிவியாரிட்டி, சிஏபிஜி ஓப்பன் செஸ்ட் கரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ரிப்பேர் ஆர் ஹார்ட் வால்ஸ், கோமா, கிட்னி ஃபெயில்யூர், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்ட்ரோக்கு, பெர்மனன்ட் பேராலிசிஸ், மோட்டார் நியூரான் டிசீஸ், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது டயக்னோஸ் பண்ணி, ஆனா ப்ராப்பர் டயக்னோசிஸ் மெடிக்கல் பிராக்டிஷனரோட ரிப்போர்ட்ஸ் வேணும். அது தெரிஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 30 நாள் அவர் சர்வைவ் ஆயிருக்கணும், உயிரோட இருந்திருக்கணும். 31வது நாள் இந்த கவரேஜின் பிரகாரம் அவர் வந்து எவ்வளவு சம் இன்சூர்டு எடுத்துட்டு இருக்காரோ அதுல உள்ள அமௌண்ட்டை ஃபுல்லா அப்படியே வந்து ஒரு காம்பன்சேஷனா வாங்கிக்க முடியும். இதுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவையில்லை. அந்த 30 நாள் சர்வைவல் பீரியட் மட்டும் இருந்தா போதும். இதுல சில முக்கியமான வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கு. பாலிசி எடுத்து 90 நாள் வரைக்கும் எந்த கிரிட்டிக்கல் இல்னஸும் கவர் ஆகாது. அதே மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸா இதுல ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல அது வந்து 48 மாசம், அதாவது 4 வருஷம் கழிச்சுதான் கவர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னால வரக்கூடிய கிரிட்டிக்கல் இல்னஸ், இப்ப ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி இதெல்லாம் அவருக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. இதனால ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயில்யூர் ஆகுது, ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அது கவர் ஆகாது. அதுக்கு 48 மாசம் அவரு வெயிட் பண்ணணும். பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 11 டிசீஸ்ல ஏதாவது ஒரு டிசீஸ் அவருக்கு இருந்ததுன்னா அது வந்து கவர் ஆகாது. மூன்றாவது இன்பில்ட் கவர் வந்து தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி. தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டிங்கிறது அவர் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு லாஸோ டேமேஜோ ஆகுது அப்படின்னா அது வந்து லீகலி அந்த கேஸை வந்து அவங்க பேரண்ட்ஸ் பர்சியூ பண்ணி அவர்கிட்டேருந்து ஒரு காம்பன்சேஷன் எதிர்பார்க்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி செக்ஷன் மூலம் 5 லட்சம் ரூபாய் மேக்சிமம் சம் இன்சூர்டா அந்த டீச்சர் எடுத்துக்க முடியும். அந்த காம்பன்சேஷனை அவர் பே பண்ண முடியும். இதுல ஒரு விஷயம் முக்கியமா நம்ம கவனிச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவரை அடிச்சு அவருக்கு காது போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு அப்படிங்கிறது இந்த தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டியில வராது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து மேன் ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். அதனால அது கவர்ல வராது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் வந்து ஒரு வாலிபால், பாஸ்கெட் பால் கோச்சிங்ல அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு தப்பான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னால அவர் வந்து தப்பா வந்து இதாயிடுது. அதுல வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி லாஸோ டேமேஜோ ஆகும்போது அதை அந்த பேரண்ட் லீகலி பர்சியூ பண்ணாங்கன்னா அப்ப வரக்கூடிய காம்பன்சேஷனை இந்த தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி மூலம் அவர் வந்து வாங்கிக்க முடியும். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸஸ் வந்து 0.25% ஃபார் எனி ஒன் ஆக்சிடென்ட் சப்ஜெக்ட் டு மினிமம் ஆஃப் 1000 rupees ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லாஸ். இன்சூர்ட், அதாவது இந்த கேஸ்ல டீச்சர் வந்து அவரோட அனிமல்ஸ், வெஹிக்கிள்ஸ் அதனால சில ஆக்சிடென்ட் நடந்து அதனால ஏற்படக்கூடிய லாஸ்க்கு இந்த தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி செக்ஷன் பே பண்ணாது. அதே மாதிரி கம்பெனி, நம்ம நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சம்மதம் இல்லாம அவர் யார்கிட்டையும் இவ்வளவு பே பண்றேன், இவ்வளவு காம்பன்சேஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை
ரிட்டர்ன் கன்சென்ட் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுத்து இந்த நேஷனல் டீச்சர் சுரக்ஷா பாலிசியில் இருக்கக்கூடிய ஆப்ஷனல் கவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்பில்ட் கவர்ஸ். இப்போ ஆப்ஷனல் கவர்ஸ் என்னென்ன? டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட், இது நம்பர் 1 ஆப்ஷனல் கவர். இது என்னன்னு நம்ம பார்க்கணும்னா, ஒரு சேலரிடு எம்ப்ளாயி, அதாவது சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆக்சிடென்ட்னால டெம்பரரியாக அவரோட பாடியில் ஏதாவது ஒரு பாகம் டிசேபிள் ஆகிடுது. சப்போஸ் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து தன்னோட கை வந்து அவருக்கு செயலிழந்து போயிடுது. அப்போ அவர் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அவர் லீவ் எடுக்க முடியாது. அப்போ அவருக்கு லாஸ் ஆஃப் பே வருது. அதை காம்பன்சேட் பண்ணுறது தான் டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட். இது மேக்ஸிமம் 100 வாரம் வரைக்கும் 1% ஆஃப் த சம் இன்சூர்ட் பெர் வீக் அப்படிங்கிற ரீதியில் 100 வாரம் வரைக்கும், இல்லாட்டி மேக்ஸிமம் எவ்வளவு சம் இன்சூர்ட் அவர் எடுத்திருக்காரோ 5 லட்சம் ரூபா சம் இன்சூர்ட் மேக்ஸிமம் எடுக்க முடியும். அது வரைக்கும் அவர் வாங்கிக்க முடியும். இதில் வந்து 4 வாரம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் இந்த டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட் ஆட் ஆன் கவர் ட்ரிகர் ஆகும். சப்போஸ் 4 வாரத்துக்குள்ளேயே அவருக்கு அந்த டிசேபிள்மெண்ட் சரியாயிடுது அப்படின்னா இந்த கவர் அவர் வாங்கிக்க முடியாது. அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட் நடந்து 30 நாளைக்குள்ள வந்து அவருக்கு வந்து அந்த டிசேபிள்மெண்ட் நடந்திருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, 30 நாளைக்குள்ள அவரோட கை வந்து செயலிழந்து போயிடுது அப்படிங்கிறத மெடிக்கல் ப்ராக்டிஷனர் சர்டிஃபை பண்ணியிருந்திருக்கணும். அவர் வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள அவரோட கை சரியாயிடுது அப்படின்னா அந்த 3 மாதத்துக்குரிய டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட் பெனிஃபிட்டை ஒரே அமௌண்ட்டாக கம்பெனி கொடுக்க முடியும், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அது தவிர நம்ம வந்து அவரை வந்து நடுவில் அவருக்கு உண்மையாலுமே அந்த கை டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட் மூலம் நம்ம செக் பண்ணுறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. அதுபோக இந்த கவர் எடுத்திருந்து அவருக்கு நடுவுலையே அவரோட கை சரியாக போயிடுச்சு, திரும்பி வேலையில் சேர்ந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா அவர் இந்த பெனிஃபிட் வாங்கியிருந்தார், இந்த வீக்லி பெனிஃபிட்டை வாங்கியிருந்தார்னா அதை ரிகவர் பண்ணக்கூடிய உரிமையும் நேஷனல் இன்சூரன்ஸ்க்கு இருக்குது. இப்போ 2வது கவர் ஆப்ஷனல் கவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்போ இல்லாட்டி டேப்லெட்டோ ஒரு பாலிசியில் 2 கெட்ஜெட் 2 எக்யூப்மெண்ட்டை அவர் இன்சூர் பண்ணிக்க முடியும். அதோட சம் இன்சூர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூவில் அவர் இன்சூர் பண்ணியிருக்கணும். புதுசாக அதே லேப்டாப்பையோ டேப்லெட்டையோ வாங்கணும்னா எவ்வளவு தேவையோ அதை அவர் வந்து இன்சூர்ட் அமௌண்ட்டாக எடுத்துருந்துருக்கணும். இதோட லாஸ் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் இல்லாட்டி டோட்டல் லாஸ் 2 வகையான செட்டில்மெண்ட்டும் இருக்குது. கவரேஜ் என்னன்னா அன்ஃபோர்சீன் சடன் ஆக்சிடென்டல் டேமேஜஸ், அது மட்டும்தான் இதில் கவர். இல்லாட்டி லாஸ் டியூ டு பர்க்லரி, ஒரு வீட்டை உடச்சி உள்ளே வந்து திருடக்கூடிய ஒரு முயற்சினால லாஸ் ஆகிருக்கணும். தெஃப்ட் வந்து இதில் கவர் வராது. தெஃப்ட்னா ஒரு பொருளை சத்தம் போடாமல் திருடி எடுத்துகிட்டு போகிறது. பர்க்லரின்னா வீட்டுக்குள்ளே அந்த வீட்டை உடச்சி உள்ளே நுழையக்கூடிய ஒரு முயற்சி. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. சம் இன்சூர்டு வந்து ஒரு கெட்ஜெட்க்கு மேக்ஸிமம் 1 லட்சம் ரூபா அவர் வந்து எடுத்துக்க முடியும். இது ரிப்பேர் பேஸ் லாஸஸில் செட்டில் ஆச்சுன்னா ஆத்தரைஸ்டு சர்வீசிங் சென்டரில் தான் எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணிக்கணும். அதில் எந்த டெப்ரிசியேஷனும் கிடையாது. ஆனால் 10% ஆஃப் கிளைம் அமௌண்ட் வந்து சப்ஜெக்ட் டு மினிமம் ஆஃப் 1000 rupees டிடக்டபிள் ரிப்பேர் பேஸ் லாஸஸில். டோட்டல் லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லேப்டாப் டோட்டலி கண்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேஸில் 20% ஆஃப் த டோட்டல் லாஸ் வந்து டிடக்டபிளாக கட் ஆகும். அது போக டோட்டல் லாஸில் சில டிப்ரிசியேஷனும் அப்ளை ஆகும். அது இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கு. 1 மாதம் வரைக்கும் உள்ள லேப்டாப்க்கு 10%, 6 மாதம் வரைக்கும் உள்ள லேப்டாப்க்கு 20%, அப்படி 2லேருந்து 3 வருஷம் உள்ளதுக்கு 75%. இந்த சார்ட்டை நம்ம கவனமாக வச்சுக்கணும். ஒரு டோட்டல் லாஸ் ஆகும்போது இப்போ 2 வருஷத்துக்கு உள்ள லேப்டாப்னா 50% வந்து அதில் டெப்ரிசியேஷன் போயிடும், 20% வந்து டிடக்டபிள் போயிடும். அது போக தான் கிடைக்கும். ஏன்னா லேப்டாப்புங்கிறது ரொம்பவே சீக்கிரமாக ஒரு அதாவது ஒரு ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு பொருள். அதனால வந்து அதுக்கு இந்த டெப்ரிசியேஷன் அப்ளை பண்ணிட்டு தான் அமௌண்ட் வந்து கிளைமாக கிடைக்கும். நம்ம இந்த கிளைம் வாங்குறதுக்கு ஒரிஜினல் இன்வாய்ஸு, அதில் சீரியல் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். பர்க்லரி மூலம் இது லாஸ் ஆகிருந்ததுன்னா போலீஸ் ரிப்போர்ட் கண்டிப்பாக வேணும். எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது, அதை குவிக்காக பார்த்துருவோம். நம்ம எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பிரேக் டவுன் கிடையாது, தெஃப்ட் கிடையாது. இது வாங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பாலிசி வாங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது லாஸ் டேமேஜ் இருந்ததுன்னா அது கிடையாது. மேனுஃபேக்சரர் வந்து கொடுக்கும்போதே சில விஷயம் அவரோட கான்ட்ராக்ட் படி வருது, டேமேஜ் இருக்குது, அவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக, அது வராது. லேப்டாப்பை அந்த சர்வீசிங் சென்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கிடைக்காது.
வேற யாருக்கோ கொடுத்து அந்த சமயத்தில் லேப்டாப் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு கிளைம் கிடைக்காது. லேப்டாப் வந்து கம்பெனி பேரில் இருந்ததுன்னா அதுக்கு கிளைம் கிடைக்காது. இன்சூர்டு பேர் இல்லாமல் வேற யார் பேர்லேயும் லேப்டாப் இருந்ததுன்னா அதுக்கு கிளைம் கிடைக்காது. பாலிசி வந்து அதாவது இந்த லேப்டாப்போட ஓனர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாரு, வேற ஓனர் போயிடுது அப்படின்னா அந்த கேஸில் இந்த கிளைம் வாங்க முடியாது. இதோட அசசரிஸ் மட்டும் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா கிளைம் வாங்க முடியாது. சாஃப்ட்வேரில் ஏதோ டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு கிளைம் வாங்க முடியாது. நார்மலாக யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய வியர் அண்ட் டியர் அதுக்கு வந்து இதில் எந்த கிளைமும் வாங்க முடியாது. லேப்டாப் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, லேப்டாப்போட ஒரு பகுதியில் ஸ்மால் டேமேஜ் ஆகிருக்கு எக்ஸ்டர்னல், அந்த டேமேஜ்னால லேப்டாப்போட ஃபங்க்ஷனிங் பாதிக்கப்படலை அப்படின்னா அதுக்கு கிளைம் வாங்க முடியாது. இப்போ மூணாவது ஆப்ஷனல் கவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வந்து இண்டிவிஜுவல் மோட், ஃப்ளோட்டர் மோட் ரெண்டுலேயும் எடுத்துக்கலாம். சம் இன்சூர்டு வந்து 5 லட்சம் ரூபா. இதுக்கு வந்து 2 ஜோனாக பிரிச்சிருக்காங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவருக்கு. ஜோன் 1 வந்து டெல்லி, மும்பை, சென்னை, இண்டோர், குஜராத், ஹைதராபாத். ஜோன் 2 வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஜோன் 2ல் ப்ரீமியம் கட்டிட்டு நம்ம ஜோன் 1ல் கிளைம் அவைல் பண்ணால் நம்ம கோ பேமெண்ட் 25% பே பண்ணணும். அது போக யார் யார் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் அந்த டீச்சர், அவரோட ஸ்பவுஸு, இல்லாட்டி அவங்களோட சில்ட்ரன் டில் தேர் மேரேஜ். நடுவில் யாரையாவது ஆட் பண்ணணும்னா யார் ஆட் பண்ணலான்னா அவங்களுக்கு பிறக்கிற அந்த டீச்சர், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த டீச்சர் கல்யாணம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அவரோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ 60 நாளைக்குள்ளே, மேரேஜ் ஆன 60 நாளைக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாக்கி வேறு யாரும் இதில் கவரில் வரமாட்டாங்க. ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 45 நாள், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 நாள், ஆம்புலன்ஸ் வந்து மேக்ஸிமம் 2000 ருபீஸ். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த ரொபோட்டிக் சர்ஜரி மாதிரி அந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் 25% ஆஃப் த சம் இன்சூர்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரீட்மெண்ட். கேட்ராக்ட் வந்து மேக்ஸிமம் 40,000 ரூபா ஒரு கண்ணுக்கு. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸோட வெயிட்டிங் பீரியட் 3 வருஷம். நம்ம ஜிம்மு அந்த மாதிரி போய் நம்ம ஃபிசிக்கை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட், அந்த மெம்பர்ஷிப் காமிச்சா அந்த வெல்னஸ் டிஸ்கவுண்ட்னு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தில் மட்டும் 1% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பாக்கி வந்து நம்ம நார்மல் மெடிக்ளைம் பாலிசிஸில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதே தான் இதுக்கும் அப்ளிகபிள். ஓவராலாக இது போக சில டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஹெல்த் கவரை மட்டும் ஆப்ஷனல் கவராக எடுத்திருந்தோம்னா ஓவரால் ப்ரீமியமில் 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3 ஆப்ஷனல் கவரையும், டெம்பரரி டோட்டல் டிசேபிள்மெண்ட், லேப்டாப் கவர், ஹெல்த் கவர் 3 எடுத்திருந்தா டோட்டல் ப்ரீமியத்தில், அதாவது பேசிக் கவர், ஆப்ஷனல் கவர் எல்லாம் சேர்த்து வரக்கூடிய ப்ரீமியத்தில் 7.5% நம்ம டிஸ்கவுண்ட் அவைல் பண்ண முடியும். இப்போ ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு கவரேஜோட ப்ரீமியம் வந்து நம்ம நார்மலாக அந்த பாலிசி அவங்க தனியாக எடுத்திருந்தாங்கன்னா எவ்வளோ ப்ரீமியம் வருமோ அதில் ஒரு 20 to 25% கம்மியாக தான் இதில் ப்ரீமியம் செட் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இதில் ப்ரீமியம் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் 11 கிரிட்டிக்கல் இல்னஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்லேயும் சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ரொம்ப பெருசாக போயிடும் இந்த ப்ரெசன்டேஷன். அதே மாதிரி இந்த ப்ரீமியத்தையும் ஒரு செக்ஷனுக்கு ஒரு விதமான ப்ரீமியம் இருக்குது. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா பெருசாக போயிடும். ஏன் இதை இந்த அளவில் விடுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பாலிசியோட பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஆஃபீஸுக்கு போய் இதோட ப்ரௌசர் ப்ராஸ்பெக்டஸ் வாங்கி இதோட ஃபுல் ஃபீச்சர்ஸும் இன்னும் நல்லா ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு, ப்ரீமியமும் காம்படிட்டிவாக இருக்குது இதோட ப்ரீமியம், அதையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராடக்டை மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டீச்சர்ஸ்கிட்ட போய் இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாற்றுறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நேஷ்னல் டீச்சர் சுரக்ஷா பாலிசிங்கிறது ஒரு டீச்சரோட இன்சூரன்ஸ் தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கவராக இதை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்சூரன்ஸ் ப்ராடக்டாக மாற்றணும் நம்ம எல்லாரும். அதுக்கு உங்கள் எல்லாரோட முயற்சியும் தேவை. பொறுமையாக இந்த ப்ரெசன்டேஷன் கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி.